கடலூரைச் சேர்ந்த 5 வயது சிறுமியை கடத்திய வழக்கு தொடர்பாக கணவன் மனைவி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவருடைய 5 வயது மகள் நிவேதா கடந்த 25ஆம் தேதி மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். போலீசாரின் தீவிர நடவடிக்கையால் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் சிறுமி நிவேதா மீட்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு கடத்தல்காரர்கள் குறித்து கடலூர் மாவட்ட போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் கடலூரைச் சேர்ந்த கார் டிரைவர் பழனிராஜனை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமி நிவேதாவின் வீட்டு அருகில் உள்ள கண்ணன் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக கண்ணனின் மனைவி உட்பட 5 பேரை கைது செய்துள்ளதாக கடலூர் மாவட்ட எஸ்பி பகலவன் தெரிவித்தார். இந்த குழந்தை கடத்தப்பட்ட இடம் அந்த குழந்தையோட பக்கத்து வீட்டில் கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரோட வீட்டிலேருந்து அந்த குழந்தை கடத்தப்பட்டிருக்கு. அந்த குழந்தை அவங்க வீட்டுக்கு தற்செயலாக டிவி பார்க்கறதுக்காக போன சமயத்தில் அந்த குழந்தை அந்த வீட்டிலேருந்து கடத்திருக்காங்க. வண்டியை பிடிச்சோம், அந்த 4 நபர்களையும் பிடிச்சோம். இதுக்கு மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் திஸ் தி ஹோல் இன்சிடென்ட். இந்த வீட்டில் அந்த குழந்தை போய் டிவி பார்த்ததோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அப்படிங்கிறவர் தான் அந்த குழந்தைய கடத்துறதுக்கு மேஜராக பிளான் பண்ணி அவங்க நண்பர்கள் 4 பேரை வர சொல்லி இந்த பெரிய ட்ராமா இது பண்ணிட்டு தனக்கு எதுவுமே தெரியாது போல கம்ப்ளைண்ட் கூட வராது. அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் பிடிச்சதுக்கப்புறம் தான் இவர் தான் மெயின் பிரைன் பிஹைண்ட் திஸ் தி ஹோல் எபிசோட் அப்படிங்கிறது தெரிஞ்சு இது பண்ணதில் 4 பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நிவேதாவின் தந்தை துபாயில் இருப்பதால் அவருடைய மனைவியிடமிருந்து பணம் பெறுவதற்காக இந்த கடத்தல் சம்பவம் நடந்ததாக எஸ்பி பகலவன் கூறினார்.